ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சோகமான விஷயம். அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன். ரோபோ சங்கர் இருக்கார்ல, அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு காலையில் நியூஸில் பார்த்தேன். இதுக்கு என்ன காரணம்னா, சில பேர் அவர் உட முடியல, அவர் மெட்டல்லாம் பூசி ரோபோ மாதிரி நடித்ததுனால தான் இறந்துருக்காரு அப்படிங்கிறாங்க. சில பேர் அவர் உடம்பை கவனிக்கலைங்கிறாங்க. ஆனால் என்னோடய கருத்து, அவரை முழுக்க முழுக்க பார்வை தான் அவரை உண்மையாமாக்கிருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மகளுக்கு கல்யாணங்கிற பேரில் ரொம்ப செலவு பண்ணிட்டார். வளகாப்புங்கிற விஷயத்தில் அதை விட செலவு பண்ணிட்டார். அதுக்கு நெகந்தி ஃபங்க்ஷனு என்னென்னமோ பண்ணார். இதுக்கு எல்லாத்துக்கும் அவர் ஏதோ ஒரு குழந்தைகளுக்கு அம்மா அப்பா பிள்ளைங்க, இல்லை ஒரு முதியோர் ஹாஸ்டலு, முதியோர் இல்லம், அந்த மாதிரி கூட ஒருவேளை சாப்பாடாவது அவர் போட்டிருப்பாருன்னு நம்புகிறேன். இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த புண்ணியம் கூட இவரை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வாழ வச்சுருக்கும். இது அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய இழப்பு தான். ஏன்னா ஒரு குடும்பத்தோட ஆணி வேறு அவர் தானே. அதனால் இப்போ இவங்க இல்லைன்னா கூட, இவர் இல்லைன்னா அவங்க ஒய்ஃபோ பொண்ணோ இல்லை மருமகனோ ஏதோ அவரிட்டு வர ஒரு இதை வச்சு அவங்க பொழைச்சிருவாங்க. ஆனால் இவங்க எத்தனை கம்பெனி வச்சுருக்காங்களோ இல்லை வேலைக்கு ஆள் வச்சுருக்காங்களோன்னு தெரியாது. அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி வர இழப்பு தான் அதிகம். அதனால் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு 4 பேருக்கு நம்மளால் முடிஞ்சது, நம்ம ஒன்றும் ரத்தத்தை நம்ம கையை அறுத்துக்கிட்டு ரத்தத்தை கொண்டே ஊற்ற போகிறது கிடையாது. அதனால ஏதோ நம்ம சம்பாதிக்கிறது இல்லை, ஏதோ மாதம் இல்லை, வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் ஒரு துளியாச்சும் அடுத்தவங்களுக்கு நம்ம காசை அடுத்தவங்க சாப்பாடாக மாறி போகும்போது அந்த ஒரு மனசார வயிறு நெம்புனாவே நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. நம்ம என்ன கொடுத்தாலும் பத்தாதுன்னே சொல்லுவோம். ஆனால் போதுங்கிற வார்த்தை சாப்பாடு மட்டும்தான். அதனால் நம்மளால் முடிஞ்ச ஒரு சில பேருக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தோம்னா நம்ம ஏதோ ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்மளை அது காப்பாற்றும். அதனால் அவரோட ஆழ்ந்த என்ன சொல்கிறது, அவர் இறந்துட்டாரு, போனவர் திரும்ப வரப்போகிறதில்ல. அதனால் என்னோட மனமார்ந்த ஆழ்ந்த இரங்கல் அவங்க குடும்பத்துக்கும் சரி, எல்லாருக்கும் சரி. இதை நான் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய மனுஷி கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை சொன்னேன். அதனால் நீங்களும் உங்களால் முடிஞ்சது ஒருவேளை சாப்பாடுனாலும் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை, எப்படி நம்ம கேக்கு வாங்குகிறோம், ட்ரெஸ்ஸு வாங்குகிறோம், என்னென்னமோ செலவு பண்ணுறோம், அதில் ஒரு 1/4 பங்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா இது அதை விட பல மடங்கு புண்ணியம். இதை புண்ணியம்னு செய்ய வேணாம், நம்மளுக்கு யாரோ கடைசி காலத்தில் நமக்கு யாரோ அப்படி நினைங்க. இதை நம்ம புண்ணியமாக நினச்சி செஞ்சோம்னா அதுக்கு நமக்கு திரும்ப வராது. அவரோட இந்த 46 வயசுலேயே அவர் போயிருக்கக்கூடாது. ஆனால் கடவுள் யார் எந்தெந்த வயசில் கூட்டிகிட்டு போகணுமோ அந்த வயசில் தான் கூட்டிகிட்டு போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க, சேஃப்டியாக இருங்க. பாய்.